ருசிக்க அப்படின்னாலே ஈஸி அண்ட் சிம்பிள் ரெசிபி தான். இன்னைக்கும் அந்த மாதிரியான ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த ரசிக்கல கலந்துக்கணும் நிறைய பேர் கேட்குறீங்க. நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் என்ன ரெசிபி பண்ண போறீங்க அப்படிங்கறத டீடைல்டா மறக்காம உங்க போன் நம்பரோட ஜெயா டிவிக்கு எழுதி அனுப்புங்க. அப்படி இல்லைன்னா கீழே வர வாட்ஸ்அப் நம்பருக்கும் நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பஞ்சாபி ஸ்பெஷல் தான் பார்க்க போறோம். ஏன்னா நம்ம ஒரு மாசம் ஃபுல்லாவே நம்ம பஞ்சாபி ஸ்பெஷல் தானே பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு லச்சா பராட்டா அப்புறம் பஞ்சாபி சோலை மசாலா எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிள் தான், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம். பட் நம்ம அந்த மசாலாவோட வறுத்து அரைச்ச பொடியோட தான் பண்ண போறோம். ஸோ புதுசா பாக்குறவங்களுக்கு புதுசா கத்துக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது லச்சா பராட்டா அப்புறம் பஞ்சாபி சோலை மசாலா. ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. பஞ்சாபி சோலை மசாலா செய்ய தேவையான பொருட்கள்: வேக வைத்த கொண்டக்கடலை 1 கப், நறுக்கிய வெங்காயம் 1, நறுக்கிய தக்காளி 2, இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 2, வரமிளகாய் 4, தனியா 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், மிளகு 1/2 டீஸ்பூன், ஓமம் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா பொடி 1/2 டீஸ்பூன், மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன், வரமிளகாய் பொடி 1 டீஸ்பூன், ஆம்ச்சூர் பவுடர் 1/2 டீஸ்பூன், பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தேவையான அளவு, கொத்தமல்லி சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. லச்சா பராட்டா செய்ய தேவையான பொருட்கள்: கோதுமை மாவு 1 கப். லச்சா பராட்டா அதுக்கப்புறம் பஞ்சாபி சோலை மசாலா செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தாச்சு. இப்போ எப்படி பண்றதுன்னு தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த பக்கம் பேன் வச்சிருக்கேன். அதுல எண்ணெய் விட்டு போனாம வதக்கிக்கிறத முதல்ல வதக்கி எடுத்துக்கலாம். நாம இது 1 வெங்காயம் போட்டா 2 தக்காளி கரெக்டா இருக்கும். பஞ்சாபி சோலை மசாலா வறுத்து அரைச்சி பொடி போட போறோம். அதனால தாளிக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. இப்போ இந்த எண்ணெயிலே வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் லைட்டா கண்ணாடி மாதிரி வதங்கினா போதும், ரொம்ப கலர் மாறணும்னு அவசியம் இல்லை. இது கூடவே இஞ்சி பூண்டு விழுதியும் சேர்த்துருவோம். நம்ம அதோட பச்சை வாசனை போகணும். அப்புறம் தக்காளி தெரியுதா, கண்ணாடி மாதிரி இருக்கு பாருங்க வெங்காயம், அந்த அளவுக்கு வதங்கினா போதும். தக்காளி சேர்த்துக்கலாம். தேவையான உப்பையும் போட்டுடலாம். ஆல்ரெடி நம்ம கொண்டக்கடலை வேக வைக்கும்போது உப்பு போட்டிருக்கோம், அதனால அது தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள் பொடி, இந்த பக்கம் தக்காளி நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ள நம்ம வறுத்துக்க வேண்டியது என்னென்னு பார்த்துடலாம். பொடிக்கு இந்த பக்கமும் பேன் வச்சிருக்கோம். ட்ரையா தான் நம்ம வறுத்துக்க போறோம். அதுக்கு ஒரே ஒரு பிரிஞ்சி இலை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு சின்ன பீஸ் பட்டை, சீரகம் 1 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், தனியா 1 டீஸ்பூன், மிளகு ஒரு 5-6 மிளகு இருந்தா போதும், ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு. அப்புறம் ஓமம் 1/2 டீஸ்பூன். இது கூடவே 2 வரமிளகா. நல்ல வாசனை வரணும், தீயக்கூடாது. அந்த மாதிரி நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இதை இந்த மசாலா தான் நம்ம இதுல சேர்க்க போறோம். ரொம்ப நல்ல வாசனையா இருக்கும். இது நீங்க வேணா லார்ஜ் குவான்டிட்டியில வறுத்து பொடி பண்ணி வச்சுட்டீங்கன்னா எப்போ வேணாலும் பண்ணலாம். இந்த சோலை மசாலாக்கு தான் போடணும்னு அவசியம் கிடையாது. நம்ம ஏதாவது காயெல்லாம் பண்ணா கூட சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. குருமால சேர்த்தா கூட நல்லா இருக்கும். இதை ட்ரையா பவுடர் பண்ணிக்கலாம். நல்ல வாசனை வருது, ஆஃப் பண்ணிடுவோம். இந்த சூடே போதும். இதை நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பக்கம் பாருங்க, தக்காளி கொஞ்சம் வதங்கியிருக்கா. நம்ம காரெல்லாம் சேர்த்து அதை நல்லா வதக்கின்னு இருப்போம். அதுக்குள்ள அது ஆறிடும். நம்ம வறுத்தது ஏற்கனவே இதுல ஒரு 2 வரமிளகா போட்டிருக்கோம். இருந்தாலும் கொஞ்சமா வரமிளகா பொடி, காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகா, அதுவும் போட்டுக்கலாம். கரம் மசாலா பொடி கொஞ்சம், வரமிளகா பொடி, அப்புறம் கரம் மசாலா பொடி போட்டோம் இல்லையா, அது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ள நம்ம வறுத்து வச்சிருக்கிறது நல்லா ஆறி இருக்கும். பொடி பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். நம்ம வறுத்ததை பொடி பண்ணியாச்சு. இந்த பக்கம் பாருங்க, தக்காளி, வெங்காயம், அப்புறம் வரமிளகா பொடி, கரம் மசாலா பொடிலாம் சேர்த்துருந்தோம். நல்லா வதங்கிடுது.
இப்போ வேக வச்சிருக்கிற கொண்டக்கடலையை சேர்த்துக்கலாம். நான் உப்பு போட்டு வேக வச்சிருக்கேன். இது கூடவே வந்து 4-5 கொண்டக்கடலையை மசிச்சு வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சும்மா சேர்ந்தாப்புல வரத்துக்கு தான். கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். ஒரே ஒரு கொதி வரட்டும். இது வந்து நீங்க ரைஸ்ல மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும், சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லா இருக்கும். மசாலா வாசனை உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குதோ அந்த அளவுக்கு நீங்க சேர்த்துக்கலாம். நான் ரொம்ப மைல்டாக தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க வேணும்னா கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். நம்ம கரம் மசாலாவும் போடுறோம், அதை தவிர நம்ம வந்து தனியாக வந்து சோலை மசாலாவும் வறுத்து அரைச்சி போடுறோம். ஸோ அதுலேயும் வந்து மசால் வாசனை இருக்கும். ஸோ அதனால தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. சின்னதாக ஒரே ஒரு கொதி வந்தால் போதும், டக்குன்னு ஆயிடும். நல்லா கொதிக்குது. இந்த சமயத்தில் போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு கொதி விட்டுருவோம். நம்ம தேவையான அளவு போட்டால் போதும், இவ்வளவும் போடணுங்கிற அவசியம் கிடையாது. மிச்சம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போ வேணாலும் பண்ணலாம். இது கூடவே கொஞ்சம் ஆம்ச்சூர் பவுடரும் சேர்த்துக்கலாம். ஆம்ச்சூர் பவுடர் வந்து ட்ரை மேங்கோ பவுடர், அதையும் நம்ம சேர்த்துருக்கோம். இது கூட கொத்தமல்லி, இது கூட வந்து காஞ்ச வெந்தய கீரை இலை இருந்ததுன்னா அதையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய சோலை மசாலா ரெடி. இதை அப்படியே வந்து பிளேட்டிங் பண்ணிடுவோம். இதை பிளேட்டிங் பண்ணிட்டு நம்ம வந்து லச்சா பராட்டா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நம்மளுடைய பஞ்சாபி சோலை மசாலா ரெடி. அடுத்தது வந்து லச்சா பராட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ஆக்சுவலாக வந்து மைதா மாவில் பண்ணலாம், பட் நான் வந்து இன்னைக்கு கோதுமை மாவில் தான் பண்ணுறேன். ஒன்றுமே கிடையாது, ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க, அதில் கொஞ்சமாக உப்பு தண்ணி விட்டு நல்லா மாவு பிசைஞ்சு வச்சுக்கணும். அவ்வளோதான், நான் பிசைஞ்சு ரெடியாக வச்சுருக்கேன். எப்படின்னு காமிக்கிறேன். அதாவது கோதுமை பராட்டாக்கு சப்பாத்திக்கெலாம் மாவு பிசைவோம்ல, அதே மாதிரி தான். ஒரு கப்பு கோதுமை, கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் தண்ணி போட்டு இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க நல்லா சாஃப்டாக. இது வந்து மைதா மாவுலையும் பண்ணலாம், பட் நான் வந்து இன்னைக்கு கோதுமை மாவில் தான் பண்ணுறேன். நல்லா ஒரு உருண்டை எடுத்துக்கலாம். அதை இடும்போது அப்படியே தானா சுத்தி போகணும், அதான் நல்லா கரெக்டா நல்லா வரும். தானா சுத்துது பாருங்க. கொஞ்சம் பெருசாவே இட்டுக்கலாம் நாம. இப்போ இதுல எண்ணெய் தடவிக்கலாம். கொஞ்சமா மாவை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிப்போம். அரிசி மாவு இருந்ததுன்னா அதை பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இப்படி இப்படி நம்ம பரோட்டா பண்ணுவோம்ல, அதுக்கு மாவு பண்ணுற மாதிரி, இடுறதுக்கு பண்ணுற மாதிரி மடித்து மடித்து போட்டுடணும். அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து பிளைனாக பண்ணுறோம் இல்லையா, பூண்டு போட்டு பண்ணுறதா இருந்தால் ஃபஸ்ட்டு இட்டுட்டு பூண்டு அந்த மிக்ஸி சொன்னோம் இல்லையா, பூண்டு கொஞ்சம் வெண்ணெய் கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அதை மேலே தடவிட்டு அதுக்கப்புறமா மடிச்சுட்டு உருட்டிட்டு இட்டிங்கன்னா கரெக்டாக வரும். ஸோ பூண்டு போட்டு பண்ணுறதா இருந்தால் அப்படி பண்ணலாம். இது நம்ம வந்து பிளைனாக தான் பண்ணுறோம். கொஞ்சமா எண்ணெய் தடவிக்கலாம்.
அந்த லேயர் வந்து உங்களுக்கு தெரியும். என்னுடைய லச்சா பராட்டா ரெடி. பஞ்சாபி சோலை மசாலா செய்முறை. கடாயில எண்ணெய் விட்டு நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா வெங்காயம், இஞ்சி, பூண்டு போட்டுக்கணும். அதை நல்லா பச்சை வாசனை போக வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளியும் சேர்த்துட்டு கொஞ்சமா மஞ்சள் பொடி, உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது இந்த பக்கம் வதங்கிட்டு இருக்கிறதுக்குள்ள நம்ம வந்து மசாலா பொடி ரெடி பண்ணிக்கலாம். ட்ரை வால்நீல வந்து ஏலக்காய், பட்டை, மிளகு, கிராம்பு, பிரிஞ்சி இலை, சீரகம், தனியா, சோம்பு, வரமிளகா, கொஞ்சம் ஓமம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துட்டு பவுடர் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதுக்குள்ள இந்த பக்கம் வந்து தக்காளி நல்லா வதங்கி இருக்கும் இல்லையா, அதுல கொஞ்சம் வரமிளகா பொடி, அதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகாயும் அதுலயே போட்டுட்டு கரம் மசாலா பொடியும் சேர்த்துட்டு பச்சை வாசனை போக வதக்கிக்கோங்க. வேக வைத்த கொண்டக்கடலை போட்டுட்டு கொஞ்சமா தண்ணி விட்டு ஒரு கொதி விடுங்க. அது ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா மசாலா பொடி ரெடி பண்ணி வச்சிருக்கோம், அதையும் அதோட சேர்த்துட்டு கொஞ்சம் ஆம்ச்சூர் பவுடரும் போட்டுட்டு கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுடைய பஞ்சாபி சோலை மசாலா ரெடி. லச்சா பராட்டா செய்முறை. ஃபர்ஸ்ட் வந்து கோதுமை மாவு ஒரு கப் எடுத்துக்கணும். அதில் கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா எப்பயும் போல் ஒரு உருண்டை எடுத்து நல்லா இட்டுட்டு அதில் நல்லா எண்ணெயை தடவிட்டு மேலாக கொஞ்சம் அரிசி மாவும் தூவிட்டு நல்லா மடித்து இட்டிங்கன்னா லேயராக வரணும். ஸோ நல்லா மடிச்சுட்டு நல்லா உருட்டி அதுக்கப்புறம் இட்டு அடுப்பில் போட்டு எடுத்திங்கன்னா நம்மளுடைய லச்சா பராட்டா ரெடி.